பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா சென்னையில் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கட்சியினுடைய அப்பீல், என்னோட பர்சனல் அப்பீலும் ப்ரொஃபைலும் வச்சு நாம கடிதங்களை டெலிவரிக்காக கொடுத்திருந்தோம். இது ஒரு நார்மல் பிராக்டிஸ். ஆனால் அதிமுக குண்டர்கள் இன்னைக்கு போஸ்டல் காலனி இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் உள்ள பொந்து போஸ்ட் மாஸ்டரை மிரட்டி இருக்காங்க. நீ என்ன சென்டர்ல பிஜேபி இருக்கிறதுனால பிஜேபி வேட்பாளருக்காக டெலிவர் பண்றியா? இதை டெலிவர் பண்ணக்கூடாது. அந்த கடிதங்கள் எடுத்துன்னு போன போஸ்ட்மேனை மிரட்டி இருக்காங்க. அந்த போஸ்ட்மேனை மிரட்டி அவன் சேர்ந்து ஒரு கவரை வாங்கி இவரோட அறிவிலித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்காக எக்ஸ்போசிங் தர் இக்னோரன்ஸ். இதுல சீலே போடாம போஸ்ட் ஆபீஸ் டெலிவர் பண்றதுன்னு. ஆனா அவங்க சீல் போட்டிருக்காங்க. சீல் போட்டு முறையா நாம கொடுத்திருக்கோம். அவர்களும் அது சீல் போட்டு அதுக்கு ரசீது கொடுத்திருக்காங்க. we have made full payment for it. ஆனால் டி நகருடைய அதிமுக குண்டர்கள் போஸ்ட் ஆபீஸில் போய் போஸ்ட் மாஸ்டர் மிரட்டி அவர் கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்றவரை கூட மிரட்டுறாங்க. எனக்கு தெரியாது அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா கொடுக்கலையான்னு. ஆனால் நான் காலையில ரோடு ஷோ முடிஞ்சு திரும்பி வரும்பொழுது எனக்கு தகவல் வந்தது, இந்த மாதிரியா அதிமுக குண்டர்கள் போஸ்ட்மேனையும் போஸ்ட் மாஸ்டரையும் தடுக்கிறாங்கன்னு. அங்க போய் ஆர்ஓக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்ஓ அவர்கள் வந்திருந்தார். போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இதை பற்றிய ஆணை என்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருடைய உயர் அதிகாரிகிட்ட நேரடியா பேசிட்டு இது லீகலி அட்மிசபிள், அதனால இதை யாரும் போஸ்ட்மேன் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னை பொறுத்தவரை பிரச்சனை இதோட முடியல. ஏனென்று சொன்னால் ஒரு அரசு அதிகாரியை அவருடைய பணி செய்வதை தடுத்தது சட்டவிரோதமானது.